வணக்கம். கால் பாத வீக்கம், பாத வலி, பாத வாதம். இந்த கால் பகுதி வீங்கி இருக்கும். 2 கால்லையும் வீக்கிருக்கும். இந்த வயதான சிலருக்கு வந்துருங்க. இத சரி பண்றதுக்கு நம்மிடையே ஒரு வர்ம பிராண யோகா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, எதனால வருது அப்டின்னா, இந்த கால் பாதத்துக்கு ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். இது 3ம் தடை இருக்குன்னு அர்த்தம். அது சரியா வரலன்னு அர்த்தம். அதான் வீக்கம் இருக்கு. அதனால இந்த கால் பகுதியில ஒரு கழிவு தேக்கம் இருக்குங்க. அந்த கழிவு தேக்கத்த நம்ம எப்படின்னா, நம்ம சிறுநீர் வழியாக வெளியேத்தணும். இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் 3ம் சரியா போச்சுன்னா, அந்த கழிவுகள் முறையா வெளியேறும். அதுக்கான வர்ம பிராண யோகா தான் நம்ம பார்க்க போற கரண்டை மொழி பொறுத்து வர்ம பிராண யோகா. ஒரு சிம்பிள் தாங்க. வெரி ஈஸிங்க. இப்போ கால் பகுதி, மேல் பகுதி, சோல் பகுதி. இப்போ மையத்தில இருக்கக்கூடிய அ நடு விரல். இந்த விரல்லேருந்து லேசா கோடு போட்டு வந்தோம்னா, கால் பகுதி இருக்கக்கூடிய இந்த கணுக்கால் பகுதி மையப்பகுதிங்க. இந்த பாதத்தையும், இந்த கால் பகுதியும் பிரிக்கிற கணுக்கால் பகுதி. இந்த மையப்பகுதி ஒரு பள்ளம் வச்சோம்னா, இந்த பள்ளத்த கண்டுபிடிச்சிடலாம். இதுதாங்க அந்த கரண்டை மொழி பொறுத்து வரும். இதில வந்து லேசா இப்போ கை வச்சுக்கிட்டு அழுத்தி விடுறேன் பாருங்க. 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு விடாம 3 நிமிஷம் செய்யணுங்க. இந்த விரல வலிச்சதுன்னா, இந்த மத்த இந்த பெருவிரல், நடுவிரல பயன்படுத்திக்கலாம். இது 3 முறை செஞ்சுட்டு, மெதுவா அப்படியே ஒரு வலச்சுழல் ஒரு 9 முறை, இடச்சுழல் 9 முறை ஒரு தடவல் செய்றேங்க. இது ஒரு சாந்தப்படுத்துதுங்க. அதுக்கடுத்து மேலிருந்து கீழ மெதுவா தடவி விடணும். இது ஒரு சாந்தப்படுத்து ஒரு 9 முறை பண்ணணுங்க. 2 காலையிலும் செய்யணும். காலையில ஒரு முறை, மாலையில ஒரு முறை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா, கால் பகுதியுடைய வீக்கம் குறைய ஆரம்பிச்சு, அதுக்கடுத்து அந்த சுருக்கங்கள் தெரிவத பார்க்கலாங்க. இது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா, இந்த கால் பாத வீக்கமும் குறைஞ்சிடும், வலியும் குறைஞ்சிடும், காலுடைய வாதமும் சரியாகும். இது தொடர்ந்து செய்வோம், மீண்டு வருவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.